இது அந்த உருவம் பின்னாடியே வருது. அப்ப அனிதா அந்த உருவத்தை நல்லா பார்க்குறா. அதை பார்க்கும்போது பெரிய பெரிய நகங்கள்லாம் வச்சுக்கிட்டு கைவிரல்லாம் பெருசா இருக்கு. பார்க்கவே ரொம்ப விகோரமா இருக்கு. அதை பார்த்து அனிதா பயந்து மேற்கொண்டு ஓடுறா. அப்ப அந்த உருவம் அனிதாவை துரத்திக்கிட்டே பின்னாடியே வருது. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உருவம் கீழே விழுந்துடுது. அதை பார்த்தோன்னா அனிதாவுக்கு ஒரு விதமான இரக்கம் உண்டாகுது. சரி, அந்த உருவத்துக்கிட்ட போகலாம் அப்படின்னு அந்த உருவத்துக்கிட்ட போகும்போது அந்த உருவம் டக்குன்னு தலையை நிமிர்ந்து அனிதா உடம்பு மேலே ஏறி படுத்துக்குது. அனிதாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் ஆட்கொள்ள ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்தில் அனிதா தான் உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த இடத்துலயே படுத்து கிடக்கிறா. அப்ப அவ உடம்பு முழுசா அந்த அஸ்வத்தாமன் தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அனிதா உடம்புல ரத்தம் வழிய அப்படியே அங்கேயே இறந்து கிடக்கிறா அனிதா. அவளை சுத்தி போலீஸ்லாம் நின்று அவளை ஒரு பாலித்தீன் பேக்கால அவளை